4 நேரத்துக்கு வரணும்னு தான் சொன்னாங்க. ஏற்கனவே ரவி டிராவல்ஸ் வச்சு நடத்தி வராங்களே ரவியப்பா, ஆமா, அவங்க 3-4 வருஷமா எப்படியாவது இந்த ஊருக்கு கொண்டு வரணும்னு, ஆமா 3 வருஷமா ஒரே போனு, வருஷம் கேட்காத நாளே இருக்காது. அவனுக்கு நேரம் இல்ல, வேற ஊர்ல வாங்கிட்டதுனால வர முடியாம போச்சு. ஆன போதில் இந்த வருஷத்துலயாவது, இந்த வருஷமும் ஊருக்கு வரும்போது வீட்டுக்கே போகாம நேரம் மெட்ராஸ்ல இருந்து நம்ம வீட்டுக்கு தான் வந்தாங்க. அவன் வரும்போது சும்மா வரல, நமக்கு உடல் நலத்துக்கு பழம், பூவு, பொட்டு, ஒரு பட்டு புடவை அப்படின்னு பட்டு புடவையோடு பரிசுகளோடு நாமளை பார்க்க வந்து கண்டிப்பா இந்த வருஷத்துலயாவது எப்படியாவது வந்துடணும்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நாங்க நேற்று ஏற்கனவே இங்க வில்லுக்கு வந்தாச்சு குட்டத்துல, ஆமா குட்டத்துக்கு நேற்று வில்லுக்கு வந்தாச்சு. அந்த ஊர்ல ஏற்கனவே நாங்க வாங்கியிருக்கோம், அதனால வர முடியாது அப்படின்னு. இல்ல எப்படியாவது வரணுமே அப்படின்னாங்க. அப்போ குட்டத்துல நேத்துல இருந்து நாளை கழிச்சு வரைக்கும் வில்லுப்பாட்டுதான், ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேண்டாம்னு சொன்னாங்க. இந்த வருஷத்துல வரணும்னு இருந்ததுனால அம்மனுடைய அருளாலையும் ரவியப்பா அவர்கள் ரொம்ப விருப்பப்பட்டதுனால ரொம்ப பாசம் அவங்களுக்கு. நம்ம வில்லுப்பாட்டுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படி நாமளை அன்போடு வரவழைக்க வேண்டும் என்று இந்த வருடத்திலே உரிமையோடு நாமளை இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும், அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பரவாயில்ல உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நான் நினைச்சேன் என்னடா சாப்பாட்ட சொல்லலையே, அப்ப 2 தலையில வச்சுக்க. வாசியில சாப்பிட்டா உள்ள தட்டாம தானே போவோம். அப்படி இருப்பதனாலே நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும், எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும், ஆணுக்கும் ஆணுக்கும், அப்பாவுக்கு அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகிரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. அப்படி சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? சாமி அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிடும். அவன் நம்ம ஊருக்குள்ள, நம்ம கோயிலுக்குள்ள சாமி வராது. அதனால சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா. அப்பேற்பட்ட சாஸ்தாவின் கதைகளை நான்கே வார்த்தையில் சாஸ்திரத்திற்கு பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிழந்து வரக்கூடிய இந்த முத்தாரம்மனுடைய திருப்புகளையே நாங்கள் பாடியிருக்கிறோம். நாங்கள் பாடும் பாட்டிலே பல குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்கள் கதையிலே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சங்குறை இருந்தாலும், சரீர குச்சங்குறை இருந்தாலும், எங்கள் ஆட்களடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும், தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும், எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடியிருக்கலாம்.